ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல் ஒரு கப், இந்த அளவுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை இப்போது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியை 1.25 கப்பு, ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறும். கீழே தண்ணி இருந்தால் மேலே நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். பூரணத்துக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே முந்திரி, பாதாம் பருப்பு 1/4 கப் அளவு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துட்டு ஏலக்காய் 3 போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு அரை கப் போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போது சர்க்கரை வந்து 1/4 கப்பு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் இவ்வளோ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். இது நான் இப்படி அரைச்சி வந்ததுனால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் நல்லா வந்திருக்கு. இது வந்து உருண்டை பிடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம கையிலேயே. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஜவ்வரிசி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பூரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 6 உருண்டை வந்திருக்குது எனக்கு இதுக்கு. இப்போ கையில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை எடுத்து கையில் இப்படி வடை மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது பூரண உருண்டையை இதில் வைக்கலாம். வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கையில் தொட்டுக்கிட்டு இப்படி பூரணத்தை மேலே இந்த ஜவ்வரிசியை வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு லட்டு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் தண்ணி தொட்டு நல்லா இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி 6 உருண்டை பண்ணியாச்சு. இப்போது ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம். அது தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு இப்போ இந்த உருண்டையெல்லாம் இதில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து இந்த உருண்டை சின்ன உருண்டைங்கிறனால ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் செய்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி 12 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, பெரிய உருண்டையாக இருந்தால். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ சூடாக இருக்கிறப்ப எடுத்தால் எல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணினதுக்கப்புறம் தேங்காய் பால் இது மேலே ஊற்றிட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த சூப்பரான ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.